வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புக்கெட் கிராப்பி நீங்கள் டூர் போனீங்கன்னா மெயினாக கவனிக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஐலாண்டு நீங்கள் போகிறீங்கன்னா இயர்லி மார்னிங் வந்து நீங்கள் உங்களை அங்கே வர சொல்லுவாங்க. ஒரு 7 o'clock இல்லை 7:30 வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, 6:30 பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 6:30 சாப்பிட மாட்டோம். ஸோ அங்கே வந்து 6:30 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை அங்கேருந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய டூருக்கு வந்தவங்க அங்கே லோக்கல் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த டைம் தவறுனால 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் தவறிச்சுன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு நாள் பிளான் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். சப்போஸ் அந்த நாள் பிளான் உங்களுக்கு வேணும்னா அடுத்த நாள் தான் அது ஸ்கிப் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் புக்கெட் கிராப்பி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா லோக்கல் டூர் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டைமுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸோ அந்த டே வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக ஐடினரி முடிச்சிடலாம். ஏன்னா புக்கெட் கிராப்பி ரொம்ப பார்க்க வேண்டிய இடம், ஃபேமிலியோடு வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் தான் அது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி சப்போஸ் அந்த டைம் ஆகிடுச்சு, சரி நமக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ.